ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சவுதி அரேபியா ஜித்தாலேருந்து உங்கள் சர்பு. அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் நண்பா. எப்படி போயிட்டுருக்கு பொழப்பு? 2 நாளா வீடியோவே எடுக்கலை. ஏன்னா இன்னைக்கு கூட இப்போ வந்திருக்கேனே, இதை வீடியோ எடுத்து நாளைக்கு தான் போகணும். இன்னைக்கு கூட வீடியோ அப்லோடு பண்ணுறதுக்கு வீடியோவே கிடையாது. வண்டி இடித்த அன்னைக்கு மறுநாள் சுத்தமாக யாருமே வரல, யாருமே எந்த வண்டியும் ஓட்டலை. வண்டியை எடுத்துகிட்டு போய் வெளில சொல்லணும். மறுநாளாவது ஸ்கூல் போயிட்டு வந்தேன். வெயிட்டிங்லேயே இருந்து 12:30 1 மணிக்கு போனால் அதுக்கப்புறம் டியூட்டி வரல. ஸ்கூல் டியூட்டி ஒண்டி தான். எதுக்காண்டி சொல்கிறேன்னா, 2 நாளாக இந்த எல்லாருமே வண்டி வெளியில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஸ்கூலுக்கு எதுவுமே போகாத அளவுக்கு உள்ளே திட்டிருக்காரா, நீங்கள் போட்டு நொம்ப போட்டு டார்ச்சர் பண்ணுறீங்களா, இல்லை என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. யாரும் எதுவும் சொல்ல. எனக்கு பொறுத்த வரைக்கும் பிள்ளைங்களையெல்லாம் எதுவும் சொல்லியிருக்க மாட்டார் கஃபீல். திட்டவே மாட்டார், வாய்ப்பே இல்லை. நம்மளை வேணா திட்டுவார ஒழிஞ்சி அவங்க பிள்ளைங்களையோ அவங்களுக்கோ எதுவுமே காசே இல்லைனாலும் சரி, எப்படியாவது அந்த ஜாமானை வாங்கி கொடுக்க தான் பார்ப்பாரு தான் பிள்ளைங்களுக்கு. நம்மளை ஒண்டி தான் அந்த அளவுக்கு குறை சொல்லி பேசுறது, இது பண்ணுறது. அப்புறம் நிறைய பேர் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிற அந்த வீட்டை 2 நாளா அப்படின்னு சொன்னாங்க. எதுக்காண்டினா குறை சொன்னா, இங்கே அரபு நாட்டிலேயே எல்லாருமே எப்படின்னா, நீங்கள் 10 வருஷம் இல்லை 20 வருஷம் வாழ்ந்தாலும் சரி, அவங்களோட நல்லபடியாக இருந்தாலும் சரி, நீங்கள் சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டா உங்களை தூக்கி எரியிற அளவுக்கு பேசிடுவாங்க. இப்போ தம்பி ஷாஜஹானோ மற்றவங்கலாம் கஷ்டப்படுற வீடு, மோசமான வீடு இருக்குது தெரியுமா? 2 வருஷம் வந்துட்டோம் மாட்டிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம அங்கே இருக்க மாட்டோம். 2 வருஷம் சரியான கஷ்டமாக இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டுருப்போம். போட்டு சாவடிச்சிருப்பாளோ. சோத்துக்கு கூட வழி இல்லாமல் கஃபீலாம் போட்டு ரொம்ப கொடுமைப்படுத்துகிற வீடெல்லாம் இங்கே இருக்குது. அதுக்கு உதாரணம் நிறைய வீடு இருக்குது. நான் அதெல்லாம் சொல்லிக்க தான் விரும்பலை. இந்த மாதிரி இருக்கிற இடத்துல 2 வருஷம் இருந்தோம், போயிடுவோம். திருப்பி வரத்துக்கு பயமாக இருக்கும். மறுபடியும் வந்தாலும் அந்த வீடு நல்லா இருக்கான்னு பார்ப்பாங்க. அதுவும் சரியில்லைன்னா திருப்பி இப்படி 4 வருஷம் 5 வருஷம் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கவங்களாம் இருக்காங்க இந்த அரபு கண்ட்ரிலேருந்து. இங்கேன்னு இல்லை, சவுதின்னு இல்லை, பொதுவாகவே துபாயா இருக்கட்டும், குவைத்தா இருக்கட்டும், பஹ்ரைனா இருக்கட்டும், கத்தாரா இருக்கட்டும், எங்கேயோ போகிற இடம் நமக்கு நசீபு நல்லா இருந்தால் நம்மளுக்கு அந்த வீடு நல்ல வீடாக கிடைக்கும். நல்லா இல்லைன்னா போகிற இடமெல்லாம் இந்த மாதிரியே ரிட்டர்னு போயிட்டு இருந்து 5 இடம் 6 இடம் நல்ல வீடாக கிடைக்கும். சில பேருக்கு இன்னும் முடிக்கும் 6 இடம் போகையும் நல்லா இல்லாத கூட இருக்கும். என்னத்துக்கு இந்த இதை சொல்ல வரேன்னா, கஃபீலு நான் திட்டுறேன்னா எதுக்காண்டி சில நேரத்தில் கோவப்பட்டு பேசுகிறேன்னா அவங்களும் மாறுவாங்க. இப்போ நல்லா கேட்டுங்க, ஒரு காலையில் ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு வரேன்னு வச்சுங்க, டெய்லி பொட்டி கடையில் பக்காலாவில் போய் பொட்டி கடையில் போய் ஜாமானை வாங்கி ஜூஸு சிப்ஸ் பாக்கெட்லாம் திம்பாங்க வச்சிங்களேன். அப்போ டெய்லி போனவொன்னே திண்டுட்டு இருக்கவும் ஒரு நாள் பிடிச்சி நம்மளை திட்டுவார். எதுக்கு நீ பக்காலாக்கு எல்லாத்துக்கும் கூட்டிகிட்டு போகிற பிள்ளைங்களை இவ்வளோ ஜாமான் அது வாங்கி திண்டுக்கிட்டு வருது காலங்காத்தாலேயே அப்படி இங்கே காலையிலே பெப்சி குடிக்கும், காலையிலே ஜூஸு குடிக்கும், காலையிலே கூலிங்கான இதுவும் சிப்ஸையும் நீங்கள் டப்பாவை பிரித்து. அப்போ அன்னைக்கெல்லாம் ஒன்றுமே சொல்லாதார், திடீர்னு சொல்லிடுவார். மறுநாள் பக்காலாக்கு கூட்டிகிட்டு போகாத அப்படின்னு நம்மளை சொன்னால் பிள்ளைங்க சொன்னிச்சுன்னா கூட்டிகிட்டு போகாமல் இருப்போம். போகாமல் இங்கே ஸ்கூலுக்கு கூப்பிட்டு வந்துடுவோம். உடனே என்ன தெரியுமா சொல்லுங்க பிள்ளைங்க, நீ கூட்டிகிட்டு வரல அப்படின்னா அவங்க அப்பாவுக்கு ஃபோன் அடிக்கும். உடனே அவர் என்ன தெரியுமா சொல்லுவார், நேற்று தான் அந்த மாதிரி திட்டிருப்பார், என் பிள்ளைங்களை பக்காலாக்கெல்லாம் கூப்பிட்டு போகாத, பொட்டி கடையை கூப்பிட்டு போகாத, எந்த சிப்ஸ் எதுவுமே வாங்கி கொடுக்க கூடாது, காசு கொடுக்காத அப்படிங்க. மறுநாள் கலாஸ் கூட்டிகிட்டு போ. அந்த பிள்ளைங்களா ஃபோன் அடிச்சுட்டா உடனே மாறிடுவார். அதே மாதிரி நைட்டில் 12 மணிக்கு 1 மணிக்கு என் பிள்ளைகளை கூட்டிகிட்டு வெளியில் சுற்றாத, ஹோட்டலில் கூப்பிட்டு போகாதான் பாரு. ஒரு 11:30 மணிக்கு மேலேயோ 12 மணிக்கு மேலேயோ அடித்தா மறுநாள் நான் பாபாட்ட கேளு பர்மிஷன் வாங்கினா கூப்பிட்டு போகிறேன் அப்படின்டா. நீ வண்டியை நான் ஸ்டார்ட் பண்ண மாட்டேன் அப்படின்டா. உடனே என் பிள்ளை சொன்னிச்சா நீ ஏன் கூட்டிகிட்டு போனா அப்படியே மாறி பேசுவாங்க தெரியுமா? மாறி பேசுவானோ, அந்த ஒரு நாள்ல மாறிடணும். முத நாள் நம்மளை திட்டிருப்பான்னு கூட யோசனை பண்ண மாட்டாங்க. இது மாதிரி பல விஷயத்துல நடந்திருக்கு. உடனே நம்ம கூட்டிட்டு போயிட்டா நீ ஏன் கூப்பிட்டு போன, நீ ஏன் என்கிட்ட சொல்லல அப்படின்னு மாறி பேசுவானுவோ. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. மேடமே என் பிள்ளைக்கு வண்டி சாவியை கொடுக்காதான்னுச்சு, இந்த புது வண்டி சாவியை சாயந்தரமே வண்டி சாவியை கொடுந்துச்சு என் பிள்ளைக்கு. ஏன் கேட்குறீங்க? இந்த மாதிரி தான் நிறைய இருக்கு நண்பா. இது மாதிரி நாமளும் அதுக்கு தகுந்த மாதிரி அவன் ஒரு நல்ல விஷயத்த சொன்னான்னு நான் அவங்கள்ட்ட சொல்றேன். ஒரு திட்டம் போதோ திட்டுறதையும் சொல்றேன். ஏன் காசு கொடுத்ததையும் சொல்றான். இன்னைக்கு ஃபுல்லா சந்தோஷமா கொடுத்தான், செஞ்சான், வச்சான்னு கஃபீல சொல்றேனே. எனக்கு இந்த ஊட விட்டா இன்னொரு வீட்டுக்கு போகிறதுக்குலாம் எனக்கு விருப்பம் இல்லை. இந்த ஊடே நல்ல ஊடு தான். இதுலயும் டார்ச்சர்லாம் இருக்கு.
இப்போ காலையில் 6 மணிக்கு இந்த பொண்ணு எங்கேயோ சுற்றிட்டு வந்திருக்கு. வண்டியை எடுத்துகிட்டு போய் ஏதோ காப்பி கீப்பி எங்கேயும் போச்சா, இல்லை ஃப்ரெண்ட் ரூமில் இருந்துட்டு காலைல தான் வருதா என்னன்னு தெரியாது. வந்த பொண்ணுக்கு சாவி இல்லை, ரூம் சாவி, வீட்டு திறக்கிறதுக்கு வீட்டோட மெயின் கேட்டு சாவி கிடையாது. உடனே நான் ஏற்கனவே இந்த மாதிரி தான் நோம்புல நான் ஒரு வாட்டி என்ன பண்ணேன், பெருநாள் அன்னைக்கு எல்லாரும் சாவியை உள்ளே வச்சுட்டு வெளியில் போயிட்டாங்க. போகும்போது நான் உடனே என்கிட்ட கேட்கவும், அன்னைக்கு இங்கே பெருநாள் அன்னைக்கு யாரு கடையை திறந்து வச்சிருப்பா, யாருமே திறக்க மாட்டாங்க. நான் உடனே திருப்புளியை போட்டு இது பண்ணி திறந்து விட்டேன். திறந்து விட்டேன்னா எனக்கு காலங்காத்தால 7:30 மணிக்கு தான் ஸ்கூலுக்கு நான் ஃபோன் அடிக்கிங்க. காலைல 6:30 மணிக்கே எனக்கு ஃபோன் அடித்து 1 மணி நேரம் தூக்கத்துக்கு முன்னாடியே எழுப்பி எனக்கு அந்த மாதிரி திறந்து விடாங்க. சாவியை நான் எடுத்துகிட்டு போல, எல்லாரும் சைலண்டில் இருக்குது, செல்லுலாம் எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. இங்கே ஆக்சுவலாகவே எல்லாருமே தூங்கும் போது சைலண்ட் பண்ணிடுவாங்க. நம்ம அர்ஜென்ட்டுக்கு ஃபோன் அடித்தா யாரும் எடுக்க மாட்டாங்க. அவங்க அர்ஜென்ட்டுக்கு நாம் ஒரு வாட்டி அடிக்கலாம் கத்தீர் மர்றா நான் தசல் ஃபோன் அடித்தேன் நீ ஏன் எடுக்கலைன்னு சொல்லி மாற்றி பேசுவாங்க தெரியுமா. இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அப்படித்தான். இந்த சவுதி அரேபியான்னு இல்லை, இந்த பொதுவாக இருக்கிற நாட்டில் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள கமாண்டு எஸ்ன்னு சொல்லி உண்மைன்னா நீங்கள் எல்லாரும் ஒரு பச்சை கலரில் ஹார்ட் போடுங்க நண்பா, ஒரு 4 ஹார்ட்டாக சேர்த்து மற்றவங்க கமாண்டு வந்து எழுதும் போது தெரியட்டும் இது உண்மைதான் அப்படிங்கிறதுக்காண்டி. ஏன்னா நம்ம இங்கே அனுபவப்பட்டிருக்கோம் இந்த விஷயத்தில். இந்த வீட்லையாவது நான் பரவாயில்ல ஜி, கொஞ்சம் நிம்மதியாக இருக்கிறேன், எந்த வேலையும் இல்லை. போன வீட்டில் இந்த 10 வருஷம் வாழ்க்கைக்கு முன்னாடி 2 வருஷம் வாழ்க்கை ரத்த கண்ணீர் வடிச்சிருக்கேன் தெரியுமா. குதிரை பீயெல்லாம் அல்ல விட்டுருக்கானுவோ, இது பண்ண விட்டுருக்கானுவோ. அல்ஹம்துலில்லாஹ் இந்த வீடு ஓகே, அப்படிதான் நான் நினச்சி போகிறேன். ஆனால் இவங்க பண்ணுற டார்ச்சர்லாம் நான் எனக்கு அந்த ஒரு டைம் தான் எனக்கும் இது இருக்காது. மறுநாள் நான் மாறி நான் ஃப்ரீ ஆகிடுவேன். ஆனால் அவங்க என்னன்னா அவங்க இஷ்டத்துக்கு மாறி மாறி பேசுகிற விஷயத்தில் குழப்பமாக இருக்கும், நம்மளே மாட்டிக்கிற மாதிரி இருக்கும். ஏதாவது இன்னைக்கு விடுமாங்க, இன்னைக்கு செய்யாதம்பாங்க, நாளைக்கு செய், நாளன்னைக்கு செய்யாத. என் பிள்ளைங்க கூப்பிட்டா ஃபோன் எடுக்காத பாரு, ஃபோன் எடுக்கலன்னா திட்டுவாங்க. ஏன் என் பிள்ளை ஃபோன் அடிச்சிச்சா நீ எடுக்கவே இல்லையாம அப்படின்னு நம்மளே கேட்பான். என் பிள்ளை ஃபோன் அடிச்சா எடுக்காதம்மா. இந்த மாதிரி காலையில் 6 மணிக்கு ஃபோன் அடித்து இந்த டோரை திறந்துச்சு. இது மாதிரி நைட்டு 3 மணிக்கு 4 மணிக்கு நீ தூங்குறியா, எனக்கு வண்டி சாவி வேணும் இப்படி கேட்டால் அது வண்டி சாவி உரிமையா ஓகே. நான் இப்போ என்ன பண்ணிட்டேன் தெரியுங்களா, வேலை முடிஞ்சோன்னு கொண்டு போய் சாவியை நேற்று நைட்லாம் வேலை முடிஞ்சு நைட்டு 9 மணிக்கா 9 மணிக்கு 9:30 மணிக்கு கொஞ்சம் ஜாமான் வாங்கிட்டு வர சொன்னாங்க. ஒரு 150 ரியாலுக்கு ஜாமான் வாங்கிட்டு வந்தேன் எல்லா கடையிலையும் போய் இது அந்த முடிஞ்ச உடனே சாவியை தூக்கி மேலே கொடுத்துருட்டேன். ஏன்னா நம்ம தூங்கும் போதோ இல்லை வெளியில் நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கும்போது 12 மணிக்கு 12:30 மணிக்கு சாவியை கேட்கும் அந்த பொண்ணு. அதனால் வேலை முடிச்சு சாவி இந்தா வச்சுக்கோ, காலையில் ஃபோன் அடித்தோன்னா வண்டியை ஸ்டார்ட் பண்ணிச்சு, சாவி மேலே தான் இருக்குது எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லி இப்போ எடுத்துகிட்டு வந்து ஸ்கூலில் வெயிட்டிங்கில் நிற்கிறேன் நண்பா. புரியுதுங்களா. மாற்றி எனக்கு பேசுறது இது பண்ணுறது கமெண்டில் ஒரு 10 பேர்கிட்ட, பாக்கி எல்லாருமே எனக்கு முழுக்க சப்போர்ட்டு தான். நேற்று உள்ள கமெண்ட் அந்த வீடியோ கார் இடிச்சதுக்கு லேசாக இப்போ கூட காமிச்சா கூட அதில் ஒன்றுமே உங்களுக்கு தெரியாது. கண்ணு காலிது பையனா சொல்கிறான், சொட்டுக்கோன்னு இடிச்சிருச்சு ஒன்றுமே தெரில, லைட்டு சார்ஜ் லைட் அடித்தாதான் அது தெரியுது அப்படிங்கிறான். வந்தவனே கத்துனா மனசு கேட்குமா. வண்டி பின்னாடி இடித்து ஒருத்தன் இடிக்கிறான்னா நம்ம என்ன பண்ண முடியும், நாம் முன்னாடி பார்த்து தான் போக முடியும். பின்னாடி வந்து இடிக்கிறதுக்கலாமா நம்ம பொறுப்பாக முடியும். உடனே நீ பார்த்து போக வேண்டியதானே. அம்மா அவனோ வண்டி 1000 வாட்டி இடிச்சிருக்கு, ஒன்றுமே ஆகாது. நாம் இந்த ஸ்கூலுக்கு இந்த ஹைவேல யூட்டர்னு போட்டு இந்த சைடும் மறுபடியும் யூட்டர்னு போட்டு நம்ம வீட்டுக்கு அந்த சைடும் போகிறப்பையும் கரணம் தப்புனா மரணங்கிற கத்தியில் நடக்கிற மாதிரியே தான் டெய்லி போயிட்டு இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ் இது முடிக்க ஒரு வாட்டி கூட இங்கே இடிக்கலை பெருசா. எத்தனையோ வாட்டி போயிட்டு இந்த 10 வருஷத்துல போயிட்டு 10 வருஷம் 5 வருஷமா தான் இந்த சைடு யூட்டர்ன் போட்டுட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி அந்த சைடு தான் இருந்துச்சு, அப்படியே போனேன். என் ஏரியா ஒன்வேயா இருந்துச்சு, அதுல டெய்லி வண்டி குறுக்க வரும், ஒவ்வொருத்தரும் அடிச்சுக்கிட்டு தான் நிற்பான். நான் அதை கவனமா போவேன். நேற்று ஏதோ ஒரு அர்ஜென்ட்டுக்கு ஒரு மென்டல் பையன் வந்து லேசா பின்னாடி உரைச்சி விட்டாங்கன்னா நின்றுகிட்டு கத்துனா நமக்கு என்ன ஆகும், ஆத்திரம் வரதான் செய்யும். நானும் மனுஷன்தான், எல்லாரும் மாதிரியும் இருக்கிற ஒரு இது. 2 நாளா நானும் மன உளைச்சல வீடியோ எடுக்கல, வெளியிலையும் போல, அவங்களும் போல, நானும் போல. சாப்பாட்டுக்கு சத்தியமா வண்டி இல்லாம இந்த வண்டியை எடுத்துட்டு அந்த சைடு போக பயந்துட்டேங்க இந்த ஆள் பேசின பேச்சுக்கு. அப்புறம் லாஸ்ட்ல இங்கே நடந்து போய் கப்சா சோறை வாங்கி தின்னேன் என் வீட்டுக்கு பின்னாடியே. நான் எப்போதும் நம்ம ஊர் சாப்பாடு ஏதாவது மீனானோ ஒரு நாளைக்கு கறியானோ அங்கே வைக்கிற ஒரு கடை ஒன்று இருக்கு, அங்கதான் போய் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பேன். சாப்பிடும் போது எனக்கு அந்த சாப்பாடு வாங்குறதுக்கு பயமாயி இங்கேயே வாங்கிட்டேன். அந்த அளவுக்கு மன உளைச்சல் ஆயிடுச்சு தெரியுமா பேசினப்ப. எல்லாம் இருக்கிறதெல்லாம் வித்துட்டு எல்லாத்தையும் வித்துட்டு ஊருக்கு போகலாமான்னு நினைப்பு வந்துருச்சு தெரியுமா. லேப்டாப்பு ஐஃபோனு எல்லாத்தையும் விற்று இங்கே ஒரு 2000 ரூபா, இங்கே ஒரு 1000 ரூபாய், எல்லாம் 3500 ரூபாய்க்கு மேலே என்னமோ வரணும் போல இருக்கு.
மயிராச்சி லாஸ் ஆகிட்டு இக்காமாலாம் தூக்கி மூஞ்சில் அடிச்சுட்டு போயிடலாமான்லாம் நினப்பு வந்துச்சு. வேணாம், அவரு ஏதோ கோவத்தில் பேசிட்டார். இது மாதிரி தாங்க பல வாட்டி நல்லா பேசிட்டு இருக்க ஆளு நல்லா இந்த அவர் பென்ஸ்ல இந்த பழசு இந்த சீட்டை இப்படி 2 சீட்டுக்கு பின்னாடி போனா இந்த சீட்டை இப்படி இப்படி இங்க ஒரு லாக்கு மாதிரி இருக்கும். இந்த லாக்கை இப்படி எடுத்தாதான் அந்த சீட்டு முன்னாடி போகும். லேசா துடைக்கும் போது இப்படிதான் கையை வச்சேன். அந்த பிளாஸ்டிக் அது கையோட வந்துருச்சு. பில்டிங் முன்னாடி இருக்கிற அத்தனை பேரு முன்னாடி கத்துறாங்க. அந்த ஆளு கஃபீலு மேடம் தான் தடுக்குது. பேசாத பேசாத, ஆளுங்கெல்லாம் பாக்குறாங்கன்னா அப்படி தடுக்குது. அப்படின்னு உனக்கு மாட்டுக்கார வண்டி ஓட்ட தெரியாது உனக்கு, அந்த மூளை கட்டவன் இந்த மூளை கட்டவன்டாரு. நேற்று வண்டியை பென்ஸை கொண்டு வந்து 4 நாளைக்கு முன்னாடி நான் தான் வீட்டில் வந்து போட்டேன். இந்த கம்பி திறக்கிறது சவுதிக்காரன்ட்ட கொடுத்து விட்டோம்னா அந்த இந்த கண்ணாடி இறக்குற அந்த பட்டனையே கழட்டிட்டான். ஒலா கோத்த இல்ல அப்படில அலின்ட்டு போயிட்டாரு. அவனுக்கு ஒண்ணுமே ஒரு வார்த்தை பேசல. ஏன் பேசல? இதே வாடகைக்கு ஒரு வண்டி ஒன்று எடுத்து கொடுத்தேன் ஒரு பையனுக்கு, சவுதிக்காரனுக்கு, அவங்க கூட்டாளி பையனுக்கு. அவன் அடிச்சுட்டு வந்தான். கேமரா அந்த சிக்னல்ல நேரா நின்று ஒரு ஒரு பட்டன் மாதிரி டிஜிட்டல் பட்டன், அந்த இட்லி மாதிரி ஒரு மாதிரி கல் மாதிரி பதிச்சிருப்பாங்க. அது தட தடன்னு ஆடும் அந்த வண்டியில போனா. அதுல ஏறி உள்ள போக கூடாது சிக்னலுக்கு. கரெக்டா போயிட்டேன். 500 ரியலு வந்து அடிச்சுட்டு வந்தா, கராம வந்துருக்கடா வண்டியை போட்டேன், ஃபைன் இருக்கு எனக்கு 500 ரியல். நான் கட்டுறேன், உனக்கு என்ன பிரச்சனை? ஒரு வார்த்தை கேட்கல. அதுவே நீங்க ஃபைன் போட்டிருந்தீங்கன்னு வச்சுங்க, லேசா இடிச்சிருந்தீங்கன்னு, நீ பெல்ட் போடாம இப்படிதான் 10 வருஷமா ஓட்டுறேம்மா. ஏன் கேக்குறீங்க? இந்த மாதிரி தாங்க மாறி மாறி பேசுவானுவோ. நாமளும் மாறி மாறி பேசிக்கிட்டு நாமளும் அப்படி இப்படிமா இருந்துக்கிட்டு இவங்கள்ட்ட அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டோம். 40 வருஷம் இருந்தாலும் சரி, 30 வருஷமா இருந்தாலும் சரி, நீங்க நாய் தான். அவன் வீட்டுல உங்களுக்கு சோத்துக்கு சரிக்கு சமமா கொடுக்குறானா, மறுநாள் உங்களை இது பண்ண மாட்டான், ரொம்ப கேவலமா தான் பண்ணுவான். நீங்க தப்பு பண்ணிட்டீங்கன்னு சொல்லுவான், குறை சொல்லுவான், ஏகப்பட்டது இருக்கு. எல்லா சவுதிக்காரன்ட்டையும் மனநிலையும் இதான். ஏன்னா நாம ஊர்ல இருக்கும் போது ஒவ்வொருத்தவனுக்கும் நம்ம வீட்டுக்கு நம்ம இதுக்கு உள்ளவன் கீழே இருக்கும் போது வேற மாதிரி எண்ணமா தானே பார்ப்போம். அது மாதிரிதான் இங்க உள்ளவனும் நம்மள அந்த மாதிரி எண்ணத்துல பாக்குறான். ஏன்னா எல்லாருக்கும் உள்ள ஒரு மனநிலை தான் இது. யாரையும் தாழ்த்தி நினைக்க கூடாது. இவனு நினைக்கிறோம், நானும் அப்படி கிடையாதுப்பா, நான் எல்லாரும் ஒன்னா சமமா எல்லாரும் ஒன்னா இருக்கணும், ஒன்னா இது பண்ணணும் தான். ஆனா நம்மளுக்கே அந்த நினைப்பை வர வச்சிருவான் போல இருக்கு இவனுலாம் பண்ற வேலைக்கு. என்னதான் சவுதிக்காரன்ட்ட வேலை பார்த்தாலும் சரி, 10 வருஷம் இல்ல 15 வருஷம் வேலை பார்த்தாலும் சரி, நாய் தான். அப்படிதான் நினைப்பானுவோ. இது உண்மை. எல்லாரும் மனுஷனா நினைக்க மாட்டான். இப்ப வேலை பார்த்தா 15 10 வருஷம் வேலை பார்த்தோம்னு வச்சுங்க, ஏதோ வீட்டுல இருந்து போகும்போது காசு தரணும் அப்படி தரணுங்கிறாங்க. இது உண்மையா என்ன ஏது? சவுதியில இருக்கிறவங்க இந்த விஷயத்த சொல்லுங்க. காசு கிடைக்குமா கிடைக்காதுன்னு. என் ஃப்ரெண்ட் எல்லாம் கிடைக்குது. இப்போ ஏதோ மக்தப் ஆமல்னு சொல்லிட்டு இங்க உள்ள இதுக்கு போனோம்னா கிடைக்கும், அவங்க தரலன்னு சொன்னா கூட 10 வருஷத்துக்கு காசு எல்லாம் இருக்குதுங்கிறாங்க, கம்பெனி மாதிரி கிடைக்கும்ட்டு. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல நண்பா. இந்த விஷயத்தையும் சொல்லுங்க. இதுல பேசின கருத்தை தெளிவா புரிஞ்சுக்கிட்டு இங்க இருக்கிறவங்க சொல்லுங்க. மற்றவங்க கமெண்ட் எழுத வரும்போது அதை படிச்சு அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். நன்றி. வேற வீடியோல சந்திக்கிறேன். பாய்.